பீஃப் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஆளா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக ஒரு வாட்டி என்ன மாதிரி பீஃப் பக்கோடா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ண 2 துண்டு பீஃப் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 to 5 விசில் விட்டு எடுத்தால் போதும். பீஃப் நல்லா வெந்துடும். ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குக்கரில் 2 விசில் வந்தாவே நல்லா வெந்துடும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போனதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஃப் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேகணுங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல பீஃப் இப்போவே. பீஃப் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குங்க. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கூல் ஆன உடனே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வேளை நான் 2 விசிலே ஆஃப் பண்ணிட்டேங்க. இல்லைனா பீஃப் வந்துட்டு கட் பண்ணும்போது உடஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் நீட்டாக வருது. நீங்களும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற மசாலா தாங்க. மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பெப்பருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஃப்ளேவருக்காக லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. மசாலா வந்துட்டு பீஃபில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதனால 10 மினிட்ஸ் ஊறினா போதும். பீஃப் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணுங்க. அப்போ தான் வந்துட்டு பக்கோடா பொரிக்கும் போது ஒட்டாமல் வரும். அதனால் பீஃப் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஃப் பக்கோடாவை போட்டுக்கலாம். பக்கோடா நல்லா 3 to 4 மினிட்ஸ் அப்படியே எண்ணெயிலே பொரிட்டோங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம திருப்பிக்கலாம். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சேர்த்துருக்கேன். நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. பச்சை மிளகா வந்துட்டு எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டெம்ட் ஆகுதுங்க எனக்கு. பக்கோடா இப்போ நல்லா குக் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான பீஃப் பக்கோடா ரெடி. ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.